நாம் இன்றைக்கி சென்டைரக்ட் ஹெச்டி பாக்ஸ் புது பாக்ஸ் வாங்கியிருக்கோம். நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பாருங்கள், உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்எல் கேபிள் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. புது பாக்ஸ், பழைய பாக்ஸ் மாதிரி கிடையாது, இதெல்லாம் புது பாக்ஸ். முன்ன பார்த்திங்கன்னா 3 எல்லோ, ஒயிட், ரெட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலரில் ஹெச்டிஎம்எல் கேபிளாக டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பவர், அந்த பாக்ஸ் வந்து பவர் கேபிள் சார்ஜர் மாதிரி கொண்டு கொடுத்துருக்காங்க. ரிமோட்டுக்கு வந்து செல் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்து காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இது வந்து பழைய பாக்ஸு, கார்டு இருக்கும் பாருங்கள். பழைய பாக்ஸில் கார்டு இருக்கும், இந்த 3 கேபிள் இருக்கும். ஆனால் இப்போ வந்து புது பாக்ஸில் கார்டு வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது, டேரெக்டாக எல்லாம் இன்பில்டாக இருக்கும். ஓகேங்களா, ஈஸிம் மாதிரி இது ஃபுல்லாக இன்பில்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கேபிளுக்கு பதிலாக இங்கே டேரெக்டாக நீங்கள் வந்து நார்மல் கேபிள், இது வந்து பவர் வந்து இதுக்கு வந்து பவர் கனெக்ஷன் ஒன்று ஹெச்டிஎம்எல் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் இங்கே கனெக்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக ஸ்மார்ட் டிவியில் அங்கே போய்க்கும். இது டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு 2த்தையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறது தான். இது வந்து ஒயிட் கலருக்கு வந்து பவர், அதாவது சிக்னல் வந்து மேலே இந்த ஆண்டனால் சிக்னலுக்கு வருது. இது வந்து ஹெச்டிஎம்எல் கேபிள் பாருங்கள், ஹெச்டிஎம்எல் இருக்குங்களா. இப்போ வந்து இதுக்கு வந்து பாக்ஸோட பவர் கனெக்ஷன் நம்ம செட் பண்ணிட்டோம். இங்கே வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு பவர் பாயிண்ட் கொடுத்துட்டோம். இப்போ பாக்ஸ் இங்கே இருக்குது இப்போதைக்கு. அடுத்தது நம்ம செகண்ட் வந்து இந்த ஹெச்டிஎம்எல் கேபிளை நம்ம டிவியில் கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், காட்டுறேன். கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிக்கு பின்னாடி இங்கே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 பாயிண்ட்டில் ஏதாவது எந்த பாயிண்ட்டில் வேணால் நம்ம என்ன அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட்டில் கொடுக்குறோம். இது செகண்ட் பாயிண்ட்டில் ஏன் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுக்கனாலும் நம்ம ரொம்ப விருப்பம், அது நம்ம விருப்பம், நம்ம எப்படி வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டில் கொடுத்துட்டோம். நம்ம சொல்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நம்ம வீட்டில், அதனால் நம்ம கம்ஃபர்டபுள் ஃபஸ்ட்டு இதுலேயே ஹெச்டிஎம்எல் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்டுக்கு செல் போட போகிறோம். வாங்க காட்டுறேன். இதுதான் நம்ம சென்டைரக்டோடைய புது ரிமோட். செல் இருக்குது, இப்போ உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிமோட்டில், புது ரிமோட்டில் நம்ம செல் போட்டோம். இப்போ லாக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இதுக்கு ஒரு சேஃப்டிக்காக இந்த ரிமோட்டுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க நம்ம இந்த ரிமோட் கம்பெனி கொடுத்த கவர்லேயே பிடிச்சிக்க போகிறோம். ஓகேங்க, இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிவி ஆன் பண்ண போகிறோம். என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் டிவி ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம்பிள் இருக்கும் பாருங்கள். நமக்கு இந்த பென்ட்ரைவ் அந்த மாதிரி ஆப்ஷன் போடுறதுங்களுக்கு ஓகே. நீங்கள் அதில் வந்து HDMI அது வருங்களா, அந்த ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே வரும். எங்கள் அன்னையை கடத்தி வந்தாய் பார்த்தீங்கன்னா நம்ம ராமாயணம் முடியுது. புரிகிறதா? என் பிரபுவின் ஓகே, நம்ம ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. விளையாட்டு முடிந்ததா ராவணா? இப்போ நம்ம சேனல் அடுத்தது சேனல் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்புகள் சொத்தை கொடுத்துட்டு நான் எங்கடா போவேன்? எங்கேயாவது போய் பிச்சை எடு. ஆப்ரேஷன் சக்ஸஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவர்கிட்ட இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்க சொல்லிடுங்க.